ஒரு கிராமத்துக்கு ஒரு பலூன்கார் வராரு. அந்த பலூன்காரை சுத்தி பசங்க எல்லாம் பலூன் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையன் அதை பாத்துக்கிட்டே இருக்கான். அங்க போய் பலூன் எவ்வளவுன்னு கேக்குறான். அவர் சொல்றாரு இது 5 ரூபான்னு. இப்ப என்கிட்ட காசு இல்ல, அடுத்த வாரம் வாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். சரிடா தம்பின்னு அந்த பலூன்கார் போறாரு. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு 5 ரூபா வேணும், பலூன் வாங்கணும்னு கேட்பான். அவங்க அம்மா காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் காசு வேணும்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க டெய்லி உனக்கு 50 காசு தரேன், அதை சேர்த்து வச்சுக்கோன்னு. சரின்ட்டு அவன் டெய்லி கேலண்டர்ல எழுதி எழுதி சேர்த்து வைக்கிறான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு காசு தேவைப்படுது. சில்லறை கேக்குறாங்க அவங்க பையன் கிட்ட. அவன் தரல. உடனே அவங்க புடுங்கிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு நைட்டே கிரீன் பலூன் சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அதனால அவங்க அம்மா சீக்கிரட்டா அவனோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல 5 ரூபா வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சு இந்த பையன் அதை திறந்து பார்க்கும்போது 5 ரூபா பார்த்து சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிடுறான். போயிட்டு வந்துட்டு பேக்ல செக் பண்ணும்போது அந்த 5 ரூபா காணாம போயிருது. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து இனிமே நான் வீட்டுல இருக்க சொப்பு ஜாமானை வச்சு விளாண்டுக்கிறேன்ட்டு சோகமா சொன்னேன்னு அவங்க அம்மா அவங்க சேலையில இருந்து ஒரு 5 ரூபா நோட் எடுத்து கீழே போட்ட காசு இதோ இருக்குடா தொலையலன்னு சொல்றாங்க. அவன் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஊர் எல்லையில போய் வெயிட் பண்றான் அந்த பலூன்காரனுக்காக. அப்புறம் பலூன்காரனும் வரான். அவன்கிட்ட 5 ரூபாய்க்கு பலூன் கேக்குறான். ஆனா இன்னைக்கு இந்த பலூனோட ரேட் 6 ரூபா சொல்றான். ஆனா என்கிட்ட 1 ரூபாய் இல்ல, நான் அடுத்த வாட்டி வரும்போது தரேன்னு சொன்னேன். அவரு அந்த பலூன்காரரும் கொடுத்துட்றாப்ல. அதை வாங்கிக்கிட்டு வரப்புல ஓடின பையன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே அவனோட பலூன் வெடிச்சு உடஞ்சிருது. அப்படியே சோகத்துல அழுவுறான். மறுபடியும் அடுத்த வாரம் பலூன் வாங்க அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கி சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான்.